ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி என்ன ரீடிங் பார்க்க போகிறேன்னா, இது ஒரு ஜெனரல் ரீடிங். உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ, கீப் சப்போர்ட்டிங் மீ. டேரக்டாக ரீடிங்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான கைடன்ஸ் என்ன வருதுன்ற பார்ப்போம். ஏன்னா ஒரு சில பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரியே தெரியுதே ஒரு சில பேர்கிட்ட. நீங்கள் அது வேலை விஷயமாக கூட இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் ரீதியாக சம் இஷ்யூஸில் இருக்கிற மாதிரி தெரியுது. கன்ஃபியூஷன் இருக்குது. உங்கள் பர்சனல் நினச்சும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஒரு சில கன்ஃபியூஷனில் இருக்கிற மாதிரியே இருக்கீங்க. நீங்களே ஒரு சில சர்க்கிளை போட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ கூட இருக்கிறவங்கள நீங்கள் அப்புறம் தான் நம்பலையா அப்படின்ற ஒரு எண்ணமும் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. பல கன்ஃபியூஷன் நிறையா இருக்குது. கன்ஃபியூஷன் ஆல்வேஸ் அது மட்டும் நல்லா தெரியுது. கன்ஃபியூஷனில் தான் இருக்கீங்க. கன்ஃபியூஷன் பிரச்சனை என்ன மாதிரி பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் மணி ரீதியாக ஒரு சில பிரச்சனையில் ப்ளாக் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது உங்களோட பர்சனோட பிரச்சனை இருக்குது. தேர்ட் பர்சனால தான் அந்த பிரச்சனை இருந்துகிட்ருக்கு. பிஸ்னஸில் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியல அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டு இருக்கு. அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியலன்ற எண்ணம் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ பிரச்சனைகள் தான் வாழ்க்கை முழுவதும். பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் நீங்கள் கும்பிட்ற இஷ்ட தெய்வம் முருகனாக இருக்கும். அந்த சாமி உங்களை காப்பாற்றாமல் போகுது. நீ இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக இப்போ இருக்கிற பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீங்க. அந்த முருகன் காப்பாற்றுவார். அதோட நெஞ்சளவில் என்னால் பார்க்க முடியுது. பார்த்தீங்களா அந்த கார்டில் மயிலிறகு. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் சைனு. ஸோ வீட்டில் மயிலிறகை வாங்கி வைங்க. அதை எப்போயாவது நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது, நீங்கள் ரொம்ப நெகட்டிவாக ஃபீல் பண்ணும்போது அதை கொஞ்சம் நேரம் பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும், ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மயிலிறகு விஷயத்த. ஸோ மணி ரீதியாக இருக்கிற பிரச்சனைகள் தரப்போகுது. ஸோ உங்களை போட்டு இந்த மணியை பிளாக் பண்ண விஷயங்கள் எல்லாம் அன்பிளாக் ஆகி மணி ஃப்ளோ சூப்பராக இருக்க போகுது உங்கள் லைஃப்பில். ஸோ இத்தனை நாள் ஒரு பிளாக்கேஜ் தான் இருந்திருப்பீங்க. ஃபுல் ஆஃப் பிளாக்கேஜில் தான் இருந்திருக்கும். ஸோ இப்போ கண்டிப்பாக அந்த பிளாக்கேஜில் இருந்து வெளியே வர போகிறீங்க. பாதி தூரம் கடந்துட்டீங்க, இன்னும் மீதி தூரம் இருக்குது, கடந்துருவீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. பழைய பிரச்சனையை நினச்சி நீங்களே ஐசோலேஷன் ஆகிட்டு இருக்காதீங்க. வெளியே வாங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்க, பழையபடி இருக்கிறது ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்குமே என்ன பிரச்சனைனா, ரொம்ப சென்சிட்டிவான பர்சனாக இருப்பீங்க, ரொம்ப இன்னசென்ட்டான பர்சனாக இருப்பீங்க, எல்லாரையும் நம்புவீங்க, நம்பக்கூடிய பர்சனாக இருப்பீங்க. ஸோ அதான் பிரச்சனையே. எல்லாரையும் நம்புறது தான் இப்போ பிரச்சனையாக போச்சு. யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்றது இப்போ நடக்கக்கூடிய சுச்சுவேஷனில் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அதனால் கொஞ்சம் ஹர்ட்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியே தெரியுது. ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு ட்ராவல் நடக்கும். அது என்ன மாதிரி ட்ராவல்னால், கடல் கடந்து போவீங்க. கடல் கடந்து ஃபாரினுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கடல் கடந்து போகக்கூடிய சான்ஸ் நிறையா வரும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு கீயாக இருக்கும்.
டோரை ஓப்பன் பண்ணுற மாதிரி. டோரை ஓப்பன் பண்ணக்கூடிய கீயே வந்து அந்த ஃபாரினில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு மணி பிளாக்கேஜ் எல்லாம் வந்து அங்கே போன பிறகு தான் வந்து ரிமூவ் ஆகும். ஸோ இப்போ யாராவது உங்கள் பர்சனை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த பர்சன் வந்து உங்களை நோக்கி வருவாங்க. ஸோ உங்களோட பாண்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும் இனி வர காலங்களில். ஸோ ஒரு லவபிள் பர்சன்னாக கூடிய சீக்கிரம் நீங்கள் கொடுத்த அன்பை உங்களுக்கு திருப்பி கொடுக்க போகிறாங்க. ஸோ ஹாப்பியாக இருங்க. என்ன நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம், ஆப்போசிட்லேருந்து ஒன்றும் வரமாட்டேங்குது அப்படின்றது மாதிரி நீங்கள் கொடுக்குறது அவங்க எதையுமே காட்ட மாட்டாங்க, எக்ஸ்ப்ரெஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க இது வரைக்கும். ஸோ இனிமேல் காட்டுவாங்க. ஒரு நல்ல மாற்றம் கூடிய சீக்கிரம் பார்க்க போகிறீங்க. ஸோ எத்தனை பேர்ட்ட பணத்தை கொடுத்துருந்தாலும் சரி, பணம் வந்து பணத்தை கொடுத்துருப்பீங்க, நிறையா பேர்ட்ட கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த பணம் இன்னும் வரல அப்படின்றது உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ உங்கள் கூடயே வந்து ஒரு சில பர்சன் வந்து உங்களை நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் மணி வச்சுருக்கிறது, நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டுருக்கீங்க, இது பண்ணிக்கிட்டுருக்கீங்கன்றது வந்து அவங்க உங்களை நோட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் ஒரு குள்ளநரி, அந்த குள்ளநரியை கொஞ்சம் பார்த்து கவனமாக வச்சுக்கோங்க. எல்லா விஷயத்தையும் கூட இருக்கவங்கள்ட்ட நீங்கள் பண்ணுற விஷயத்த சொல்லாதீங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஏன்னா உங்களை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் வச்சுருக்கிறது, நீங்கள் மணி வச்சுருக்குனாலும் சரி, மணி நீங்கள் பண்ணுற ஆக்டிவிட்டி, நீங்கள் எதாவது ட்ரை பண்ணால் கூட நீங்கள் வெளியே சொல்லாதீங்க. ட்ரை பண்ணுற விஷயத்த வந்து வெளியே சொன்னீங்கன்னா நடக்காது. முடிஞ்ச பிறகு சொன்னால் கூட பிரச்சனை கிடையாது. நீங்கள் ட்ரை பண்ணுறேன், இதை நான் செய்ய போகிறேன், நீங்கள் சொல்லி பாருங்கள், அது நடக்கவே நடக்காது. சொல்லி பாருங்கள், இந்த ஊருக்கு நான் போகிறேன், ஜாப்புக்காண்டி போகிறேன் அப்படின்னு ஜாப்பு கிடைக்க முன்னாடியே சொல்லி பாருங்கள். இல்லை ஜாப் கிடைச்ச பிறகு சொல்லி பாருங்கள், ஏதாவது ஒரு பிளாக்கேஜ் வரும். ஸோ நீங்கள் பண்ணுற விஷயத்த வந்து அது உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி சொல்லாதீங்க. ஏன்னா அது நடக்கக்கூடிய சான்ஸை வந்து குறைச்சிடும். ஸோ ரொம்ப கடுமையாக அந்த கடல் கடந்து போகிறது கூட ஒரு கிடைக்கும் அப்படின்னு நினச்சாலும் ஒரு சில ட்ராவல் பண்ணும்போது ஒரு சில பீப்புள்னால கொஞ்சம் பிரச்சனைகள் படுவீங்க. அது கூடிய சீக்கிரம் அதுவும் மாறும். ஸோ ஒரு 10 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஒரு நல்ல மாற்றம் கூடிய சீக்கிரம் பார்க்க போகிறீங்க. உங்கள் குலதெய்வம் முன்னோர்களோட ஆசீர்வாதம் நிறையாவே இருக்குது. கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் உங்கள் லைஃப்பில் நடக்க தான் போகுது. ஸோ ஹாப்பியாக இருங்க. நல்ல மாற்றம் கூடிய சீக்கிரம் உங்களை நோக்கி வரும். சன் கார்டு. சன்னு வந்தாலேங்க ஒரு அதிகாரத்தை குறிக்கும். ஒரு பவர்ஃபுல் பர்சனாக மாற போகிறீங்க. என்னடா மேடம் இப்படி சொல்கிறாங்க, நமக்கெல்லாம் அப்படி நடக்குமான்னு நினைப்பீங்க. எனக்கு இந்த கார்டை பார்க்கும்போது அப்படி தான் சொல்லணும்னு தோணுது. அதனால வந்து ஒரு அதிகார பதவி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதிகார பதவினா உங்களுக்கு கீழே ஒரு 20 பேர் வேலை பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஜாப்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 10 ஜாப்பில் நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் லைஃப்பில் கிடைக்க போகுது. ஸோ இது வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி வராத இருந்தவங்களுக்கு என்னடா இத்தனை வருது, எதெல்லாம் சூஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் எது பெஸ்ட்டு அப்படின்றத சூஸ் பண்ணுங்கள். ஸோ இதான் இன்றைக்கான டாரட் கைடன்ஸாக இருக்குது. ஸோ ஏஞ்சல் கைடன்ஸ் பார்ப்போமா? உங்களோட இஷ்ட தெய்வம் குலதெய்வம் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்ப்போம். டோன்ட் ஸ்டாப், நிறுத்தாதீங்க. நீங்கள் போடுற விஷயம் ஹார்ட் ஒர்க்கு, வர்ற ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்க போகிறீங்க. உங்கள் லைஃப்பில் நல்ல மாற்றம் கொடிசுக்கு நடக்க போகுது. ஒரே மணி ஃப்ளோவில் தான் இருக்க போகிறீங்க. ஒரு நல்ல டைரக்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. வர்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸில் ஒரு 10 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் நான் சொன்னேன். அந்த 10 ஆப்பர்ச்சுனிட்டியில் ஒரு நல்ல டைரக்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இதான் உங்களோட இஷ்ட தெய்வத்தோட ஏஞ்சல் மெசேஜாக இருக்குது. ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
And thank you for supporting me. Keep supporting me. Bye bye. Take care.